மாம்பழம் சின்னம் தொடர்பான வழக்கில் நாளைக்குள் பதிலளிக்க அன்புமணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இருதரப்பு வாதங்களும் கேட்கப்படும் என்று உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்மபிரபு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உச்சநீதிமன்றத்தை நாடினார். உச்சநீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தியது. இதனையடுத்து அவர் நேற்று மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று இது தொடர்பாக பதிலளிக்க அன்புமணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இருதரப்பு வாதங்களும் கேட்கப்படும் என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மாம்பழம் சின்னம் தொடர்பான வழக்கில் நாளைக்குள் பதிலளிக்க அன்புமணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவராக தன்னை அறிவிக்கும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க ராமதாஸ் வழக்கு தொடுத்திருந்தார். உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி தீர்வை பெற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் இருதரப்பும் தற்போது உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றன. இது தொடர்பாக பதிலளிக்க அன்புமணிக்கு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். சுப்பையா, உரிமையியல் நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல்களை கொடுத்தது, என்ன ஆணை பிறப்பித்தது, கூடுதல் விவரம் என்ன? பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், நிறுவன தலைவராக இருக்கும் ராமதாஸை தான் தலைவராகவும் அவர் நியமித்த நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடும் என்று கூறி உட்கட்சி பிரச்சனை தொடர்பான வழக்கில் தீர்வு எட்டும் வரை பாமகவின் சின்னமான மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உள்கட்சி தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவித்திருந்தது. தற்போது உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கும் விசாரணை நிலையில் உள்ளது. இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தை நாடிய ராமதாஸ் தரப்பில் சில தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். மேல்முறையீட்டு மனு விசாரித்த உச்சநீதிமன்றமானது மாம்பழ சின்னம் தொடர்பாக மீண்டும் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவுறுத்தியது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த வழக்கு இங்கே உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மாம்பழ சின்ன விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்வதாகவும் அதை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு விசாரித்த நீதிபதி தர்மபிரபு இந்த வழக்கில் அன்புமணி தரப்பில் பதிலளிக்க காலவாசம் கேட்டதை அடுத்து இந்த வழக்கை நாளை தள்ளி வைப்பதாகவும் அன்புமணி தரப்பில் பதில் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாளை தள்ளி வைத்துள்ளனர். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.